தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு விசுவாசி என்ற நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்னென்ன என்கின்ற விஷயங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரி, இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நிருபமாக இது இருக்கிறது. உதாரணமாக இதில் 5 அதிகாரங்கள் உண்டு. இந்த 5 அதிகாரங்களினுடைய கடைசி பகுதி வசனங்களில் அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. சோ ஒவ்வொரு அதிகாரமுமே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை குறிப்பிடக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இந்த நிருபம் முழுவதையும் நாம் படிக்கும்போது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் இது சுட்டி காண்பிக்கிறது. இப்ப நீங்களும் நானும் இந்த நிருபத்தை படிக்கும்போது அதுல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. இப்ப குறிப்பாக 1வது அதிகாரத்தில் நாம் வரும்போது இந்த சபையில், அதாவது இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்ததான இந்த சபையில் இருந்ததான விசுவாசிகளை குறித்ததான சில புகழ்ச்சிகளை பவுல் எடுத்து கூறுகிறார். அதாவது அவர்களிடம் இருந்ததான பல நல்ல குணாதிசயங்கள், இந்த விசுவாசிகள் அல்லது இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். உதாரணமா இந்த சபை ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சபையாக இருந்திருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் மற்றவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டான ஆர்வம் நிறைந்த ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கக்கூடிய சபையாக இந்த சபையை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்ப 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதாவது த ரிவ்யூ ஆஃப் த சர்ச், பவுல் மறுசீராய்வு செய்கிறார். அதாவது அந்த 2ஆம் அதிகாரத்தில் தன்னை குறித்து அவர் அந்த பகுதியில் இருக்கும்போது, ஊழியம் செய்யும் போது எவ்வாறு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார், உண்மையும் உத்தமத்தோடும் இருந்தார், அவர் எப்படியாய் அவர்களோடு பழகினார் என்கின்றதான விஷயத்தை ஒரு முறை கூட அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி எழுதினார். இப்ப உதாரணமா 2ஆம் அதிகாரத்துல ஒரு பாடுபட்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு நபராக தன்னை சொல்லுகிறார். தான் ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரன் என்கின்ற நிலையில் தன்னை குறித்து சொல்லுகிறார். ஒரு தாயை போல அவர்களை தேற்றக்கூடியவராக, ஒரு இலைப்படையாத வேலைக்காரரை போல, நல்ல ஒரு உறுதியான எடுத்துக்காட்டாக ஒரு இரக்கமுள்ள தகப்பன் செய்யக்கூடிய வேலைகளைப் போல, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவராக, அருட்பணியை நிறைவேற்றக்கூடியவராக, ஜெப வீரராக தன்னை எப்படி அவர்களோடு இருந்தார் என்பதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். அடுத்து பவுலினுடைய ஊழியத்து நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் பல ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறார். சோ இதையும் கூட, அதாவது தன் நிமித்தமாக பரிசுத்த ஆவியின் உதவியோடு மனம் திரும்பியவர்களை குறித்தும் இங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. தேவ வசனத்தை தேவனுடைய வசனமாவே ஏற்றுக்கொண்டாங்க, மனுஷருடைய வசனமா ஏற்றுக்கொள்ளல. அது மட்டுமல்ல, அவங்க தேவனுடைய சபைகளை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. விசுவாசம் உள்ளவர்களா, அன்புள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்கள் சகோதரருக்குள்ள அவர்களை காண வாஞ்சை உள்ளவர்களா இருந்தாங்க அப்படின்னு 2ஆம் அதிகாரத்துல சொல்றார். மேலும் அவருடைய ஊழியத்தில் வந்த எதிராளிகளை குறித்தும் சொல்லுகிறார். உதாரணமா அந்த எதிராளிகள் சபையை துன்பப்படுத்தியவர்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தினவர்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழல, பலருக்கு பல விரோதமான செயல்களை செய்தார்கள். சோ இப்படி பல அந்த யூதர்களால் வந்த எதிர்ப்புகளை அந்த 2, 3 போன்ற அதிகாரங்களில் சொல்லுகிறார். அடுத்து 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அதை நம்ம ராப்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுதான், அதுதான் இன்றைக்கு நமது சிந்தனை. இந்த 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு விசுவாசி என்கின்ற நிலையில் நான் இணைந்திருக்கக்கூடிய அந்த சபை மற்றும் அந்த விசுவாசியினுடைய பொறுப்புகள் அல்லது கடமைகள், சரியா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். என்னோடு கூட அந்த வசனங்களை மட்டும் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். முதல் பொறுப்பு, ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ன? நம்பர் 1, we need to be watchful. We need to be watchful. நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில கவனிக்கக்கூடியவர்களாக அல்லது கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசி என்ற நிலையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நாட்கள் மிகவும் பொல்லாதது. இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெளிவுள்ளவர்களாக, சரியா, தெளிவானவர்களாக, தெளிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பி வாட்ச்ஃபுல் என்று சொல்லுகிறார். இது முதல் பொறுப்பு. இரண்டாவது, பி ரெஸ்பெக்ட்ஃபுல். பி ரெஸ்பெக்ட்ஃபுல். 5ஆம் அதிகாரம் 12, 13 அந்த வசனங்களை கவனிங்கள். அதை நம்ம இப்படி சொல்லலாம், மரியாதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த வசனத்தை கவனிங்கள். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து என்று நான் படிக்கிறோம். சோ we need to respect one another. இது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. மூன்றாவது பொறுப்புகள் அல்லது கடமை என்னன்னா, வசனம் 14, சாப்டர் 5 verse 14, 14ல புத்தி சொல்லக்கூடியவர்களாய் இருங்கள். பி மைண்ட்ஃபுல் அப்படின்னு ஆங்கிலத்துல பயன்படுத்தப்படுது. தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருங்க. சரியா, புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது பொறுப்பு. 4வது பொறுப்பு என்ன? வசனம் 16ல சொல்லுகிறார், பி ஜாய்ஃபுல். பி ஜாய்ஃபுல். சந்தோஷமா இருங்கள். சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். அது எப்ப? எப்பொழுதும். நம்ம பிலிப்பியர்ல கூட அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சோ இது 4வது பொறுப்பு. 5வது பொறுப்பு வசனம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார் என்ன? பி பிரேயர்ஃபுல். பி பிரேயர்ஃபுல். ஜெபிக்க கூடியவர்களா இருங்க. இதுதான் அடுத்த பொறுப்பு அல்லது கடமை. அதுல என்ன வாசிக்கிறோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக 21வது வசனத்துல சொல்லுகிறார், பி ஃபெய்த்ஃபுல். பி ஃபெய்த்ஃபுல். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 6 கடமைகள் ஒவ்வொரு விசுவாசி என்ற நிலையில் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்திருக்கக்கூடிய சபை மற்றும் அந்த சபையோடு கூட நாம் இணைந்திருக்கும் போது நமக்கு அல்லது நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு, கடமைகள் இதுதான். என்ன? we need to be watchful always. நாம் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, we need to be respectful. அதாவது we need to respect one another. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, be mindful. புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 4வது, we need to be joyful. நாம் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5வது, we need to do prayer. அதாவது prayerful life. be prayerful. ஜெபிக்க கூடியவர்களா இருக்கணும். கடைசியாக be faithful. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த பொறுப்பு கடமையை உணர்ந்து நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.